இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் தொழிலாளர்கள் தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவருமே நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். அவ்வாறு நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும். உழைக்க வேண்டும் என்ற பேரார்வம் நம் உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக நாம் விரும்புகின்ற வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நமக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே நம் உடன் பயணிக்கும் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவிகள் செய்வார். உழைப்பால் உயர்ந்த எத்தனையோ மனிதர்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். நெல்சன் மண்டேலாவின் உழைப்பு கருப்பின மக்களின் உயர்வாக இருந்தது. கர்மவீரர் காமராசரின் உழைப்பு கல்வி கண் திறந்தது. ஈவேராவின் உழைப்பு தீண்டாமையை ஒழித்தது. காந்தியடிகளின் உழைப்பு அடிமை தலையை அழித்தது. நம் ஆண்டவர் இயேசுவின் உழைப்பு இவ்வுலகத்தை மீட்டது. தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பு உழைப்புக்கு மிகச்சிறந்த முன் உதாரணம் என்பது நாம் அறிந்ததே. நாமும் அவரைப் போல உழைப்பின் மேன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். உழைப்பு ஒன்றை நாம் மூலதனமாக கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடையலாம் என்பதை புரிந்து கொள்வோம். களியும் கணம் ஒவ்வொன்றும் நழுவும் தங்கத்துண்டு என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் உழைப்போம். வாய்ப்புகள் வரும்போது மட்டுமல்ல, வாய்ப்புகளை தேடிச் சென்று உழைப்போம். இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, பிறக்கும் தலைமுறைக்கும் உதாரணமாக உழைத்தவர்கள்தான் நமது முன்னோர்கள். கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடமைக்காக தன் சுகம் அனைத்தையும் இழக்க முன்வந்தார்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இன்று நாம் சிறு சிறு சுகங்களுக்காக கடமையை தட்டி கழிக்கிறோம். பொறுப்புகளை புறம் தள்ளுகிறோம். பொழுதுகளை வீணடிக்க தயாராக இருக்கிறோம். நமது கடமை உணர்வு என்ன என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் நமது முன்னோர்களின் உழைப்பால் தான் நாம் இன்று சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். நாம் நம்முடைய உழைப்பால் வரும் தலைமுறைக்கு கொடுக்க போவது என்ன? நம்முடைய தடயமாக எதை விட்டு செல்ல போகிறோம்? நமது முன்னோர்களால் நேரம் காலம் பாராது, வெயில் மழை பாராது உழைக்க முடிந்தது. எங்கிருந்து கிடைத்தது அவர்களுக்கு இந்த சக்தி? இந்த கேள்விகளை எல்லாம் நமக்குள்ளே கேட்டு பார்த்து நாமும் உழைத்து வரும் தலைமுறைக்கு நமது தடயத்தை இட்டு செல்ல இன்றைய நிகழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த அழைப்புக்கு செவிமடுத்து நாமும் உழைத்து வாழ்க்கையில் முன்னேற நம்மை பயிற்றுவிப்போம். ஹோண்டா தனது 21 வயதிலிருந்து மிக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார். அவருடைய குறிக்கோள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். அதுவும் எப்படி? மனம் தளராமல், நம்பிக்கை குலையாமல், தோல்வி பயம் இன்றி. என் கடன் பணி செய்வதே என்று அவர் உழைத்தார். மற்ற கம்பெனிகளில் பழுது பார்க்க முடியாத வண்டிகளை எல்லாம் பழுது பார்த்ததோடு புதிய மோட்டார் எந்திரங்களையும் உருவாக்கினார். பிறகு விமான எந்திர பொறியை மோட்டார் வண்டியில் பொருத்தி பந்தயங்களில் கலந்து எல்லாவற்றிலும் முதல் பரிசை வென்றார். 1935ஆம் ஆண்டு ஹோண்டா இப்படியொரு போட்டியில் கலந்து கொண்ட போது வேறொரு வண்டி இவரது வண்டி மீது மோத கை, கால், இடுப்பு எலும்பு முறிந்து விட்டன. மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்றார். பிறகு இத்தகைய போட்டியில் கலந்து கொள்வதை விட்டுவிட்டார். ஆயினும் பலவிதமான எந்திர பொறிகளை உருவாக்கினார். முந்தைய எந்திரங்களில் காணப்பட்ட குறைகளை போக்கி புதுமையை புகுத்தினார். இரவு பள்ளிக்கு சென்று உலோகங்களை பற்றி பயின்றார். ஹோண்டாவின் தொழிலகம் பெரிதானது. அவரது தயாரிப்புகள் விற்று தீர்ந்தன. இவ்வாறாக கடுமையாக உழைத்து முன்னேறினார் ஹோண்டா. எனவே நாமும் உழைப்பை நமதாக்குவோம். வாழ்வின் வெற்றி பரிசை தட்டிச் செல்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற மனம் கொண்டு வாழ்ந்தோமா?
என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டுவும் திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்தியிலால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் நண்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில்
இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன். இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 7 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறிய சொற்களை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு மகன் வழியாய் தந்தை மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம்.
அல்லேலூயா அல்லேலூயா. நாம் ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ்ந்து நமது பணியை ஆற்றிடவும் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 2. புனித அத்தனாசியுஸ். எகிப்து நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 295ஆம் ஆண்டு பிறந்தார் அத்தனாசியுஸ். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் உதவியினால் கல்வி பயின்ற இவர் கிபி 319ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அலெக்சாந்திரியா நகர் ஆயர் அலெக்சாண்டரின் செயலராக பணிகளை செய்த அத்தனாசியுஸ் இறையியலில் சிறந்து விளங்கினார். எகிப்து மற்றும் லிபியா பகுதி மக்களின் ஆன்மீகத்தை வளர்த்த அத்தனாசியுஸ் கிபி 328ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் நாள் அலெக்சாந்திரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். அக்காலத்தில் நிலவிய ஆரியூஸின் தப்பறை கொள்கைகளை
கடுமையாக எதிர்த்த இவர் அக்கொள்கைகளை பின்பற்றிய ஆயர்களையும் மக்களையும் அன்பு செய்து வாழ்ந்தார். தீமையானதை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்யாமல் இருப்பதும் தீமையே என்று கூறிய அத்தனாசியுஸ் கிபி 373 ஆண்டு மே 2ஆம் நாள் விண்ணகப் பிறப்படைந்தார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையிலும் ஆண்டவரை மக்களுக்கு அறிவித்து கிறிஸ்துவ நெறிகளை விதைத்த ஆயர் அத்தனாசியுசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அத்தனாசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்வினில் வருகின்ற துன்பங்களைக் கண்டு துவண்டு போய்விடாமல் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கெடுப்போம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு. அவரை நாம் போற்றி புகழ்வோம். சிறப்பாக இந்த தினத்தில் நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை, அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வானதூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆமேசுவே, இது ஒரு நாளிலே நாங்கள் மனம் மாற வேண்டும். எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து, எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உம்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக, உமது சகோதரனாக, உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மகளிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி